ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 1 or 2 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி மற்றவங்கிட்ட ஈஸியாக எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. டோட்டலாக 50 கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம 25 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதே நெக்ஸ்ட் வீடியோலையும் நம்ம 25 கொஷின்ஸ் பார்க்க போகிறோங்க. சரிங்களா? இந்த 50 கொஷின்ஸும் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் ஒன்றா இந்த 50யும் ஃபுல்லாக மக்கப் பண்ணிவிடுங்க. அப்படி முடியலனாலையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சு டெய்லி ஒரு கிளான்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியுங்க. சரிங்களா? இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, யார் யார் அப்படின்னா தமிழில் யார் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஹூ. சரிங்களா? யார் அப்படின்னா ஹூ. அதே மாதிரி யாரை அப்படின்னா, சரிங்களா, யாரை அப்படின்னா ஹூம். இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்டுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதாங்க? யார் அப்படின்னா ஹூ, யாரை அப்படின்னா ஹூம். சரிங்களா? தேர்ட் ஒன் யாரால், யாரால் செய்யப்பட்டதுன்னு சொல்லுவோம்ல, இந்த யாரால் அப்படின்னா பை ஹூம். ஓகே, யாரால் அப்படின்னா பை ஹூம். அதுக்கப்புறம் யாருக்கு, யாருக்கு இது, யாருக்காக இதை செஞ்சேன், யாருக்கு அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்போம்லங்க, அந்த யாருக்கு அப்படின்னா டு ஹூம். ஓகே, யாருக்கு அப்படின்னா டு ஹூம். சரிங்களா? நெக்ஸ்ட் யாரிடம் இருந்து, யாரிடம் இருந்து, இதை நீ யாரிடம் இருந்து வாங்கின அப்படின்னு சொல்லுவீங்களா, இந்த யாரிடம் இருந்து அப்படின்னா ஃப்ரம் ஹோம். ஓகே, யாரிடம் இருந்து அப்படின்னா ஃப்ரம் ஹோம். நெக்ஸ்ட்டு யாரை பற்றி, நீ யாரை பற்றி பேசுகிற, யாரை பற்றி, யாரை பற்றி அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களா, அந்த யாரை பற்றிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்கணும்? அபவுட் ஹூம். ஓகே, யாரை பற்றி அப்படின்னா அபவுட் ஹூம். சரிங்களா? நெக்ஸ்ட் யாருடன். சரிங்களா? யாருடன், யாருடன் அப்படின்னா வித் ஹூம். ஓகே, யாருடன் அப்படின்னா வித் ஹூம். இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. யாரை பற்றி அப்படின்னா அபவுட் ஹூம், யாருடன் அப்படின்னா வித் ஹூம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ யாருடையது, இது யாருடையது, இது யாருடைய பெண், அந்த மாதிரி யாருடையது அப்படின்னு நம்ம தமிழில் கேட்போம் இல்லை கொஸ்டின். அப்போ இங்கிலீஷில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹூஸ். ஓகே, யாருடையது அப்படின்னா ஹூஸ். நெக்ஸ்ட் எங்கே, நீ எங்கே போயிட்ட, அந்த மாதிரி எங்கே அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த எங்கேக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? என்ன? வேர். ஓகே, எங்கே அப்படின்னா வேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், எங்கிருந்து. சரிங்களா? எங்கிருந்து, நீ இதை எங்கிருந்து எடுத்துகிட்டு வந்த, எங்கிருந்து அப்படின்னு நம்ம தமிழில் கொஸ்டின் கேட்போம்லங்க, அந்த எங்கிருந்து அப்படிங்கிற வேர்டுக்கு நம்ம இங்கிலீஷில் ஃப்ரம் வேர் அப்படின்னு கேட்கணும். ஓகே, ஃப்ரம் வேர் அப்படின்னு கேட்டாலும் கேட்கலாம், அப்படி இல்லாட்டி வேர் ஃப்ரம் அப்படின்னு கேட்டாலும் கேட்கலாம். ஓகே, எங்கிருந்துனா ஃப்ரம் வேர் ஆர் வேர் ஃப்ரம், ரெண்டுமே கரெக்டு தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், எது வரைக்கும். சரிங்களா? நீ எது வரைக்கும் போன, அந்த மாதிரி எது வரைக்கும் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்போம்லங்க, அதுக்கு இங்கிலீஷில் நம்ம எப்படி கேட்கணும்? டு வேர். ஓகே, டு வேர், அப்படி இல்லாட்டி வேர் டு அப்படின்னு கேட்கலாம். ஓகே, டு வேர் ஆர் வேர் டு அப்படின்னு கேட்கலாம். இது ரெண்டுக்குமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃப்ரம் வேர் டு வேர். ஓகே, இந்த எங்கிருந்து அப்படிங்கிறதுக்கு தான் ஃப்ரம் வேர், எது வரைக்கும் அப்படிங்கிறது டு வேர். ஓகே, கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், எவ்வளவு, எவ்வளவு அப்படின்னா ஹவு மச். ஓகே, எவ்வளவு அப்படின்னா ஹவு மச், எவ்வளவு அப்படின்னா ஹவு மச். அதுக்கப்புறம் ஹவு அப்படின்னு என்ன? எப்படி. ஹவு அப்படி, எப்படி ஆர் எவ்வாறு அப்படின்னா நம்ம ஹவு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கணும். ஓகே, எப்படி அப்படின்னா ஹவு. எத்தனை, எத்தனை மணிக்கு, இல்லாட்டி எத்தனை, எவ்வளோ இருக்குது உங்ககிட்ட, எத்தனை அப்படின்னு நம்ம தமிழ் நம்ம கொஸ்டின் கேட்போம்லங்க, எத்தனை அப்படின்னாலே ஹவு மெனி. ஓகே, எத்தனை அப்படின்னா ஹவு மெனி. ஓகே, அதுக்கப்புறம் எவ்வளவு தொலைவு, எவ்வளவு தொலைவு அப்படின்னா ஹவு லாங். இது ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதுங்க. எத்தனை அப்படின்னா ஹவு மெனி, எவ்வளோ தொலைவு. சரிங்களா? எவ்வளோ தொலைவுன்னா ஹவு லாங். ஓகே, எத்தனைனா ஹவு மெனி, எவ்வளவு தொலைவு அப்படின்னா ஹவு லாங். ஓகே, நெக்ஸ்ட் எப்படி இவ்வாறு,
எப்படி இவ்வாறு, நீ எப்படி இவ்வாறு இப்படி மாறிட்ட, எப்படி இவ்வாறு அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. கொஸ்டின் கேட்போம் எப்படி இவ்வாறு அப்படின்னா இங்கிலீஷில் ஹவு ஸோ அப்படின்னு கேட்கணும். ஓகே, எப்படி இவ்வாறுனா ஹவு ஸோ. ஓகே, அதுக்கப்புறம் எத்தனை தடவைனா ஹவு ஆஃபன். சரிங்களா, நீ எத்தனை தடவை கோயிலுக்கு போவ, அந்த மாதிரி எத்தனை தடவை அப்படின்னா ஹவு ஆஃபன். இது ரெண்டுக்குமே கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. எப்படி இவ்வாறு அப்படின்னா ஹவு ஸோ, எத்தனை தடவைனா ஹவு ஆஃபன். ஓகே, ஃபஸ்ட் வந்து ஹவு ஸோ, நெக்ஸ்ட் வந்து ஹவு ஆஃபன். ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு பாருங்கள் என்ன அப்படின்னா வாட். ஓகே, என்ன பார்க்குற, அந்த மாதிரி என்ன கையில் வச்சுருக்க, அந்த மாதிரி என்ன அப்படின்னு நாம் கொஷின் கேட்போம் இல்லைங்க. அப்போது நாம் என்ன இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னு எப்படி கேட்கணுன்னா வாட். ஓகே, என்ன அப்படின்னா வாட். இது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னன்னா வாட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எதற்காக. ஓகே, எதற்காக அப்படின்னா ஃபார் வாட். ஓகே, எதற்காக அப்படின்னா ஃபார் வாட் அப்படியும் கேட்கலாம், வாட் ஃபார் அப்படின்னும் கேட்கலாம். ஓகே, எதற்காக அப்படின்னா ஆர் வாட் ஃபார். சரிங்களா, இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து வாட் பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து ஃபார் வாட் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு பாருங்கள் எது ஒன்றுது, அந்த மாதிரி எது அப்படிங்கிற நம்ம தமிழ் வேர்டு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்க. அந்த எது அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் விச் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஓகே, எது அப்படின்னா விச். ஓகே, எதனால் அப்படின்னா பை விச். ஓகே, எதனால் அப்படின்னா பை விச். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் எதிலிருந்து. ஓகே, எதிலிருந்து உங்களுக்கு இந்த ஐடியா தோணுச்சு, அந்த மாதிரி எதிலிருந்து அப்படின்னு நம்ம கொஷின் கேட்குறோங்களா தமிழில். அப்போது எதிலிருந்து அப்படின்னா இங்கிலீஷில் ஃப்ரம் விச் அப்படின்னு கேட்கணும். ஓகே, ஃப்ரம் விச், எதிலிருந்துனா ஃப்ரம் விச். ஓகே, அதுக்கப்புறம் எந்த ஒன்று நீங்கள் எந்த ஒன்று கேட்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்க. எந்த ஒன்று அப்படின்னா விச் ஒன். ஓகே, எந்த ஒன்றுனா விச் ஒன். ஓகே, எந்த ஒன்றுனா விச் ஒன். நெக்ஸ்ட்டு வந்து ஏன் அப்படின்னா ஒய். ஏன் அப்படின்னா ஒய். ஓகே, ஏன் அப்படின்னா ஒய். நெக்ஸ்ட்டு வந்து ஏன் இல்லை அப்படின்னா ஒய் நாட். ஏன் இல்லை அப்படின்னா ஒய் நாட். ஏன் இல்லைன்னா ஒய் நாட். இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. ரெண்டுமே ஏன் தான். ஒய் நாட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க. ஏன் அப்படின்னா ஒய், ஏன் இல்லை அப்படின்னா ஒய் நாட். ஓகே, சரிங்களா, இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பேசிக்கான 25 தான் பார்த்துருக்கோம். இது வந்து நல்லா நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் நெக்ஸ்ட்டு 25 பார்க்கலாங்க. சரிங்களா, until then thank you.